இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் இந்த ஆண்டுடைய வார்த்தை கேட்கும்படி அமர்ந்திருக்கிற உங்களை வாழ்த்துக்கிறேன். இது வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய வார்த்தையை கேட்பது மிக பாக்கியம். ஆண்டுடைய சத்தத்தை கேட்பது வாழ்க்கையில் மிக சிறந்த பாக்கியம். இந்த நிலையிலே அந்த பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தின சில காரியத்தோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதாவது, நாம் சரி என்று நினைக்கும் 5 ஆவிக்குரிய தவறுகள். அதாவது, நாம் பாவத்தை சொல்கிறோம். குடி, விபச்சாரம், பொய், பித்தலாட்டம், தீய வார்த்தைகள், இவையெல்லாம் நாம் பாவம் என்று பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் நமக்கே பாவம் என்று தெரியாமல் அநேக காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்பன கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நிறைய பேருக்கு பாவம்னு சொல்லிட்டு தெரியறதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்கு வளர்ந்தவர்கள் செய்கிற சில தவறுகள் இருக்கிறது. அது அவங்க தவறுனே தெரியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு ஆவிக்குரிய சாயம் பூசப்பட்டிருக்கிறபடினாலே அவர்கள் அதை தவறுன்னு நினைக்கிறதே கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சரி நினைச்சிட்டு இருக்கிற சில தவறுகளை நமக்கு ஒரு 5 நிறைய இருக்குது. ஒரு 5 மாத்திரம் சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய ஜனமே, நாம் சரி அப்படின்னு நினைக்கிற ஒரு 5 ஆவிக்குரிய தவறுகள், இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து பரிபூர்ணமான நன்மைகளுக்குள் நடத்துவாராக. தேவன் எதை செய்தாலும் முழுமையை செய்ய விரும்புகிற ஆண்டவர். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சில விஷயங்களை தவறு என்று நினைத்துக் கொண்டிருப்போம். இதையும் பாச கர்த்தர் என்கிட்ட உணர்த்த மாட்டாரா? நீங்க சரின்னு உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்க சில விஷயத்த சடான்னு ஃபோர்ஸ் பண்ணி கர்த்தர் செய்ய மாட்டார். அவர் உள்ள திரிக்க மாட்டார். அவர் நம்முடைய அப்பா, நம்முடைய ஆண்டவர். அவர் ஞானம் உள்ளவர். ஒரு மனிதனை எப்படி கையாளணுங்கிறது அவருக்கு தெரியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அனைத்தும் தெரியும். எனவேதான் அவர் நம்முடைய குணத்துக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை அவர் நடத்துகிறார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற ஆண்டவர். இந்த நாட்களிலே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சரி என்று நினைக்கிற 5 ஆவிக்குரிய தவறுகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் மனம் திறந்து அதை ஏற்றுக்கொண்டு ஒப்புரவாகி, தேவனுடைய ஒப்புரவாகி ஆண்டவருடைய பாதையில் இன்னும் உற்சாகமாய் ஓடுங்கள். கர்த்தருடைய காரியத்திலே சந்தோஷமாய் நீங்கள் முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை கனமண்ணி காப்பாற்றி உயர்த்துவாராக. முதலாவது, நாம் சரி என்று நினைக்கும் 5 ஆவிக்குரிய தவறுகள். முதலாவது என்ன என்று சொல்லும் பொழுது, எனக்காக நான் ஜெபித்ததே இல்லை. சில பேர் சொல்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தை, நான் எனக்காக ஜெபம் பண்ணதே இல்லைங்க, நான் எனக்காக ஜெபம் பண்ணவே மாட்டேன். நிறைய ஊழியர்கள், நிறைய சபை மூப்பர்கள், கொஞ்சம் ஆவியில வளர்ந்த சகோதரிகள் சொல்றதை நான் பார்த்துருக்கிறேன். நல்ல ஆவியில வளர்ந்தவர் செய்த தவறு. அதாவது, எனக்காக நான் ஜெபிச்சதே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய ஆவிக்குரிய தவறு. ஆனா சரி நினைச்சிட்டு இருப்பாங்க, அது பெருமையை நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா விசுவாசங்கிற பேர்ல பெருமை வெளிப்படுத்துவாங்க. விசுவாசங்கிற பேர்ல பெருமை வெளிப்படுத்துறது. அதாவது பாத்தீங்கன்னா, நான் எனக்காக ஜெபமே பண்ண மாட்டேன், மற்றவங்களுக்காக மட்டும் தான் ஜெபிப்பேன், நான் இயேசு கிறிஸ்து மாதிரி மற்றவங்களை பத்தி தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்றது நல்லது. ஆனா அது சரி கிடையாது. கவனிங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி சொல்றான். அன்றியும் எனக்கு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சரீரத்தில் ஏதோ ஒரு குறை இருந்திருக்கிறது. அது என்ன நமக்கு தேவை வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இல்லாத நமக்கு கற்பனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம், தெரியாதே அனுப்ப வேண்டாம். ஏதோ சரீரத்தில் ஒரு குறை இருந்திருக்கிறது. அந்த குறை, அந்த பலவீனம் நீங்கும்படி அவன் 3 தரம் நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்தேங்கிறான். அதாவது பதில் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணியிருக்கிறான். பதில் வந்துருச்சு. என்ன? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படியே கர்த்தர் பதில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பதில கர்த்தர் நமக்கு கொடுத்தா நம்ம செத்து போயிடுவோம். அப்ப என் வியாதி எடுக்க மாட்டீங்களா, என் பிரச்சனையை மாற்ற மாட்டீங்களா
என்ன ஆண்டவரேன்னு அவன் பாருங்க எவ்வளவு அற்புதமா தேவனுடைய பதிலை பெற்றுக்கொண்டான். அதாவது இந்த பலவீனம் இருக்கும், ஆனா அந்த பலவீனம் தெரியாதபடிக்கு என் பலத்தால் என் கிருபையால் உன்னை மூடுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சரி, அது போகட்டும். அப்ப தன்னுடைய பலவீனங்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன், கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் சொன்னவன், புதிய ஏற்பாட்டு திருச்சபையுடைய அடிப்படை அந்த ஃபார்மேட்டை கொடுத்த நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். மிக சிறந்த ஒரு அப்போஸ்தலன், அந்த திருச்சபைகளுக்கு முன்னோடி. அவர் அற்புதமான மனுஷன், அவனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனே சொல்றான், 3ஆம் ஆனவன் எடுத்துக்கொள்ளப்பட்டவன், இயேசுவை முகமுகமாய் தரிசித்தவன், பிரதானமான அப்போஸ்தலன், பெரிய தேவ மனுஷன். அவன் சொல்றான், என்னுடைய பலவீனங்கள் மாறுபடி நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அந்த 3 தரம் ஒரு முழுமையான ஜெபத்தை பண்ணியிருக்கிறான், பதில் வர வரைக்கும் பண்ணியிருக்கிறான் தனக்காக. அப்போஸ்தலனாகிய பவுலே தனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளும் பொழுது அதை விட பெரிய பிரஸ்துவர்கள் யாராவது இருக்கீங்களா? இருந்தா சந்தோஷம் தான். ஆனா அவசியமா நீங்களும் உங்களுக்காக வேண்டிக்கங்க. நான் எனக்காக வேண்டிக்கிட்டதே இல்லை அப்படி சொல்லாதீங்க. அது சாத்தானுடைய சூழ்ச்சி, உங்களுடைய மதியீனம், அது அறிவீனம், ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு ஒரு ஆபத்து. உங்களுக்காக நீங்களே ஜெபிக்கலாம், வேற யாரு ஜெபிப்பா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய தாசர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்காக கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். இதே தவிர நானும் செய்திருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணிட்டதே இல்லை, ஜெபிக்க நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5 நாட்கள் உண்டு. நீங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொடுக்கிற பழக்கம் கட்டாயமா வேணும். அன்பானவர்களே, எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியே சொல்றான், நான் தைரியமா, எபேசியர் 6:20, என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் சுவிசேஷம் சொல்ற இடத்துல நல்ல வேர்டு வந்து நான் நல்லா பேசணும்னு எனக்காக வேண்டிக்கேங்கிறான். எனக்காக ஜோம் பண்ணிங்க, எனக்காக ஜோம் பண்ணிக்கிறான். அம்மா மாதிரி தேவ மனுஷன் சொல்றான், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நல்ல வாக்கு, நல்ல வெளிப்பாட்டு வார்த்தை எனக்கு கிடைக்குன்னு ஜோம் பண்ணுங்கிறான். எப்படி தாழ்மையா சொல்றான் பார்த்தீங்களா? எனக்காக ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு. அப்ப ஜெபம் ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது. ஜெபம் தேவைப்படாத மனுஷன் ஒருத்தர் இல்லவே இல்லை. ஏங்க, இயேசு கிறிஸ்துவே லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம் நல்ல கவனிங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 39 44 வரைக்கும் அவர் அந்த கடைசி நேரத்தில் தனக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்தார். நல்ல கவனிங்க, அவரே அவருக்காக ஜெபிச்சிருக்கிறார். நீங்க எதுனா அதை விட பெரிய அப்பனாக்கிறா, நான் எனக்காக ஜெபம் பண்ணிட்டே இல்லை, அந்த வார்த்தை சொல்லாதீங்க, ஆண்டவர் துக்கப்படுவார். நீங்க உங்களுக்காக ஜெபிக்கணும். நீ அப்படி ஜெபிக்காம இருந்தால் மிகப்பெரிய ஆவிக்குரிய தவறு. நீங்க சரின்னு நினைக்கிற இது வந்து மிகப்பெரிய ஆவிக்குரிய தவறு. நான் எனக்காக ஜெபம் பண்ணிட்டதே இல்லை. நோ 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 நோ, உங்களுக்காக ஜெபிக்க ஆட்கள் இருக்கணும், நீங்களும் ஜெபிச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த கிறிஸ்துவின் தொடுத்துல ஜெபித்தார் பயங்கரமா. பிதாவே, அது ரத்த வேர்வை, அதாவது வேர்வையில ரத்தம் வந்து அவ்வளவு பயங்கரமா தனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா கவனிங்க, தூதர் வந்து இறங்கி அவர் பலப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி தனக்காக ஜெபித்தார். நீங்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும். மற்றவங்க ஜெபிக்கிறது போல, சபைக்கு ஜெபித்துக் கொள்வது போல நீங்கள் உங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நீங்க பெரிய பரிசுத்தவான், நான் எனக்காக ஜெபிக்கிறதே இல்லை நினைச்சிட்டு இருக்காதீங்க, அப்படி ஏமாந்து போயிடாதீங்க. பெரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் செய்கிற மலினமான காரியம், நான் எனக்காக ஜெபம் பண்ணதே இல்லை. அது சொல்றதுக்கு நல்லா இருக்கலாம், பிசாசுக்கு அது தேன் போன்ற வார்த்தை, பிடிச்சிப்பான் அவங்கள. ஜாக்கிரதை, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, கொலோசியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம கவனிச்சோம்னா 2-3 வார்த்தை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் வெளித்திருங்கள், கிறிஸ்துவுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான், பவுல் சொல்றான், இந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துகிறதுக்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்துவிடும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2-3-4. அப்ப நாம் நமக்காக ஜெபித்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். நான் எனக்காக ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னா நான் எனக்காக சாப்பிட மாட்டேங்க, நான் எனக்காக சுவாசிக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி இது மிகப்பெரிய ஸ்பிளண்டர் ஸ்பிரிச்சுவல் மிஸ்டேக். நீங்க செய்யக்கூடாது. உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள மறவாதிருங்கள். கட்டாயமா நீங்க ஜெபிக்கும் போது முழங்கால் படிக்கிட்டு உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்கிற பழக்கம் இருக்கணும். நிறைய பேர் தனக்காக ஜெபிக்காத பெரிய ஆவிக்குரிய மேன்மை நினைக்கிறீங்க. அது ஆவிக்குரிய பலவீனம், ஆபத்தாம், அவர்கள் ஆவிக்குரிய ஆபத்து, அது ஆவிக்குரிய தவறு. நான் எனக்காக ஜெபம் சொல்லாதீங்க. அந்த வார்த்தை பிசாசுக்கு தேனாமந்த மாதிரி. நீங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். அப்படி எனக்காக ஜெபித்துக் கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை நீங்க சொன்னா, கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் எனக்காக நான் ஜெபிச்சுக் கொள்ள மனசு வரமாட்டேங்குது, நான் அந்நிய பாஷையில பேசுறேன்,
எனக்கு என்னென்ன வேணுமோ நீ பேசி சொல்லி அட்லீஸ்ட் அந்நிய பாஷையிலாவது உங்களுக்காக நீ வேண்டிக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறது சத்தியம். இதை நீங்கள் கை கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு புத்தியை தந்துடுவார். அப்ப நல்லா கவனிங்க. நாம் சரி என்று நினைக்கிற ஆவிக்குரிய 5 தவறுல முதல் தவறு என்ன? எனக்காக நான் ஜெபிக்கிறதே இல்லை. அந்த வார்த்தை தயவு செய்து நீ சொல்லாதீர்கள். சொல்லுகிற நபர்களை நீங்கள் கண்டால் அப்பா நிறுத்தி, இம்மட்டில் நிறுத்தி, நீ சொல்லாத, சாத்தானுக்கு இடம் கொடுக்காத, உனக்காக நீ கட்டாயம் ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுங்கள். நீங்களும் இந்த தவறை செய்தால் திருத்திக் கொள்ளுங்கள். இதே தவறை நானும் செய்திருக்கிறேன், கர்த்தரை குணத்திருக்கிறார், பிற்பாடு நான் அதை மாற்றிக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இதை கட்டாயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் எனக்காக ஜெபித்ததே இல்லைங்கிற வார்த்தை நீ வாயில வரக்கூடாது. நான் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்வேன் அப்படி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து கஸ்தமனை தோட்டத்தில் சிலுவையை எப்படி சுமக்க போறோமோ அது மிகப்பெரிய ஒரு கடுமையான கொடுமையான அனுபவம் சொல்லி தனக்கு பலம் தரும்படி ஜெபிக்கிறார் பிதாட்ட. ஆண்டவர் இந்த பாத்திரம் நீ குடும்பம் நீங்கட்டும், ஆனாலும் உங்க விருப்பத்தின்படி ஆகட்டும் அப்படி போராடிச்சு தனக்காய் ஜெபித்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட ஜெபம் உங்களுக்கு எனக்கு இல்லை. ஸோ நமக்காய் நாம் ஜெபித்துக் கொள்கிற பழக்கம் கட்டாயமா இருக்கணும். மற்றவர்களுக்காக ஜெபிங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஒரு 60% அதர்ஸ் 40% உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. தேவன் ஒன்று உங்களுக்கு கணக்கு ஊத்திட மாட்டார். தேவன் யதார்த்தத்தின் தேவன். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. புரியுதா உங்களுக்கு? சுவிசேஷத்தை அறிவிப்பு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாகட்டும். ஆண்டவர் ரொம்ப யதார்த்தமானவர். நீங்க ஆண்டவரை மிஞ்சின ஞானவான்கள் நல்லவனா இருக்காதீங்க. உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஓகே, ரெண்டாவது என்ன? நாம் சரி என்று நினைக்கிற 5 ஆவிக்குரியதில் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க. பேய் ஓட்டும் போது முதல்ல என்னை இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன். இந்த மாதிரி சில பெண்கள், ஊழியக்கார பெண்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். திருப்பூர்ல நிறைய ஊழியர் செய்கிற பெண்கள் கவனிங்க, இந்த வார்த்தைகளை சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிறைய ஊழியர் செய்கிற பெண்கள், அதாவது பேய் ஓட்டும் போது முதல்ல என்னை இயேசுவிடத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன். ஆனா சத்தியம் தெரியாத சாவித்திரிகளே, உங்களை தான் சொல்றேன், சத்தியம் தெரியாத சாவித்திரிகளே, சில ஆண்கள் அப்படி சொல்றாங்க. சத்தியம் தெரியாத சௌரியவான்களே, சவுந்தரராஜன்களே, முதல்ல கேளுங்க. இது என்ன வார்த்தைன்னு எனக்கு புரியல. சாத்தா கைகொட்டி சிரிப்பான் அப்படி சொன்னீங்கன்னா. அதாவது பேய் ஓட்டும் போது முதல்ல என்ன இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்துருவேன். ஒரு கட்டோடு இதெல்லாம் எங்கேருந்து யாரு சொன்னா எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப வேதனையான விஷயம். நிறைய பேர் செய்கிற தவறு. பரலோகம் வருத்தப்படும், ஆண்டவர் மிகுந்த வேதனை அடைவார், பிசாசு கைகொண்டு சிரிப்பான். என்னது? ரட்சிக்கப்பட்டு ஊழியர் பிள்ளைகள், நல்ல ரட்சிக்கப்பட்ட வேதம் திசை தெரிந்த வளர்ந்த ஆவிக்குரிய அந்த ஊழியர் சொல்ற பெண்கள், ஆண்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். பேய் ஓட்டத்துக்கு முதல்ல என்ன ஒப்பு கொடுத்துருவேன். இதை ஒருத்தர் சொல்லியும் கொடுத்துருக்காரு. அவருக்கான நான் வேதனைப்படுகிறேன். அவர் கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு, சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப வேதனைப்படுகிறேன். இது எங்கெங்க சத்தியம் இருக்கு பைபிள்ல? அப்படி எங்க இருக்குது? அப்ப ரட்சிக்கப்பட்டது பொய்யா? ரட்சிக்கப்படும் போது இயேசு ஏற்கிறது பொய்யா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது. யோவான் சுவிசேஷம் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் தேவனுடைய செல்ல பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவன் சொன்னா? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? பணம் தின்னு மகிமை இழந்தவனை பார்த்து கர்த்தர் கேட்டாரு, நீ நிர்வாணி சொன்னது யாரா? அப்படி நம்ம விட்டு கொடுக்காத ஆண்டவர். தவறான விசுவாசத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். வேதம் சொல்கிற விசுவாசம் இது இல்ல. பேய் ஓட்டும் போது இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்குன்னு சொல்றது வேதம் சொல்ற விசுவாசம் அல்ல. வேதம் சொல்ற விசுவாசம் என்ன? நீ என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயோ அப்பொழுதே தேவனுடைய பிள்ளை. அது என்னைக்கும் மாறாது. தகப்பனே செத்து போனாலும் அப்பாடைய பிள்ளை இன்சியல் மாறாது. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம அப்பா உயிரோடு எழுந்திருக்கிறார். யாரு சொல்லிக் கொடுத்தது? தவறான விசுவாசத்தை நல்ல ஊழியர் சொல்லி தரதான் வேதனை. தயவு செய்து இந்த கான்செப்டை மறந்துடுங்க. நான் பேய் ஓட்டுறதுக்கு முந்தி என்னையும் என் குடும்பத்தையும் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்துருவேன், இங்க ஜோமன்னா அங்க போய் தாக்குவேன், இதெல்லாம் எங்கெங்க இருக்கு? தள்ளுபடி ஆகமத்தோட இது இருக்காதுங்க. அவ்வளவு கொடுமையா இருக்கு இந்த மாதிரி சொல்றது. ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்ப இயேசுவோட வார்த்தை பொய்யா? மத்திய 28 இயேசு என்ன சொன்னார்? 28:20, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் புறப்பட்டு போங்கன்னார். இந்த உலகத்துக்குள்ள இயேசுவோட போன்னு சொன்னார் ஊழியத்துக்கு. அது போறன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்கிட்ட இருக்கின்றார். ஆண்ட நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தகப்பன் இயேசு
நமக்காய் சிலுவையில் ஜீவனை தந்தவர், நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற, ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவிடம் வானத்தினுடைய அதிகாரமும் பூமியின் அதிகாரத்தையும் பிதாவாக இதை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீங்களும் நானும். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது பிசாசு ஓட்டும் போது, பேய் ஓட்டும் போது உன இயேசுவை ஒப்பு கொடுத்துக்கிறோன்னா நீ அதுக்கு முந்தைய எங்க போன? ஏங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களா மொழி? அது என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம், கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற எல்லாரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம் என்று கலாத்தியர்கள் சொல்றார் பவுல். ஞானஸ்தானம் எடுத்துக்கும் போது கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். அப்படி இருக்கும் பொழுது இது கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளை தைரியமா இருங்க. பிசாசு முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டவன். அவங்க முடிய கூட அசைக்க முடியாது. சவுண்டு மட்டும்தான் விடுவான். கோலியாத் மாதிரி சவுண்டு மட்டும்தான் விடுவான். அதை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. இந்த மாதிரி சொல்லித்தர ஆட்களை யாராவது பார்த்தா துரத்தி விட்டுருங்க. அவங்க வீட்டிலே சேர்க்காதீங்க. யாராவது இந்த மாதிரி ஒரு சத்தியம், அதாவது என்ன, பேய் ஓட்டுறதுக்கு முந்தி, மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு முந்தி என்னையும் என் குடும்பத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அது சாத்தானுடைய தந்திரம், அது சாத்தானுடைய விசுவாசம். துரத்தி விடுங்க. அப்படி யாராவது நீங்க கண்ணுக்கு தென்பட்டா அவரை கூட்டு வான் பண்ணி விடுங்க. அது தவறான விசுவாசம், வேதத்துக்கு விரோதமான விசுவாசம், சிலுவைக்கு விரோதமான விசுவாசம். இது ரொம்ப கண்டிக்கப்படத்தக்க ஒரு காரியம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38 என்ன சொன்னார் தெரியுங்களா? என்னிடத்துல விசுவாசமா இருக்கணும் எவனோ அவன் உள்ளத்துல இருந்து, அதை நான் படிக்கிறேன் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசமா இருக்கணும் எவனோ எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். இயேசுவை விசுவாசிச்சா உள்ள இருந்து ஜீவன் வாழ வைக்கிற அபிஷேகம் வருங்கிறாரு. அப்ப எதுக்கு இயேசுல ஒப்பு கொடுக்கணும் சொல்லி கொடுத்தது யாரு? வேத வசனத்துக்கு விரோதமான விசுவாசம், வேத சத்தியத்துக்கு விரோதமான விசுவாசத்தை ரிஜெக்ட் பண்ணுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் யோவான் சுவிசேஷம் 1:12 நீங்கள் இயேசு விசுவாசத்தோட பிள்ளையா மாறிட்டீங்க. 7:38 சொல்லுது, அவர்கிட்ட விசுவாசம் வச்சா உள்ள இருந்து ஜீவன் வெளிப்படும், அபிஷேகம் வெளிப்படும். அது மாத்திரமல்ல, எபேசியர் 3:20 பவுல் என்ன சொல்றான்? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக, நல்ல கவனிங்க, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவருக்கு. நான் வேண்டிக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு அதிகமா கிரியை செய்கிற வல்லமை மட்டும் இருக்குது, பரிசுத்தாவி உள்ள இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அன்பானவர்களே, இந்த பேய் ஓட்டும் போது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது முதல்ல என்ன இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்போங்கிற இந்த ஆவிக்குரிய தவற செய்யாதீர்கள். நீங்கள் இயேசுவை விசுவாசித்த உடனே அவர் பிள்ளையா மாறிட்டீங்க. இயேசுவை விசுவாசிக்க விசுவாசிக்க உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவத்தன்மை நதிகள் வருகிறது. யோவான் சுவிசேஷம் 7:38 அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த வருகிறார். 1 கொரிந்தியர் 3:16 வசனம் சொல்லுது. 16:17 நாம் தேவனுடைய ஆலயம், இப்படிலாம் வசனம் சொல்லுது. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் சொல்றார் இயேசு. சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். மத்தேயு 28 வானத்தின் பூமியில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு சேஃப்டி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இதை மீறி நான் உதவி ஜெபிக்க ஒப்பு கொடுப்பேன்னா அப்போ கர்த்தருடைய வசனம் என்ன பொய்யா? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தரை பிள்ளையை மனம் திரும்பு. யாராவது உங்ககிட்ட வந்து மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது பேய் ஓட்டும் போது ஒன்னு ஏசுவதில் ஒப்பு கொடுனா கண்ணத்துல பணம் ஒன்று கொடுத்து பொய் நாவிய சத்தியத்துக்கு விரோதமாக புறப்பட்டு போன்னு சொல்லிடுங்க. ரொம்ப கவனமா இருங்க. ஆண்டவருக்கு எங்க தெரியும், பாவியை பார்த்து கோபம் வராது. தப்பான விசுவாசம், விசுவாச குறைவு பார்த்தா தான் கோபம் வரும். நல்லா படிச்சு பாருங்க. பேய் விரட்ட முடியலங்கிறான், கோபம் வந்துருச்சு ஆண்டவருக்கு. விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எல்லோருக்கும் கூட இருப்பார். விசுவாச குறைவும் விசுவாசம் மாறுபாடுனா ஆண்டவர் கோபம் வரும். நம்மளை எவ்வளவு மேன்மையா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது தெரியாம மற்றவங்க ஜெபிக்கும் போது பேய் ஓட்டும் போது என்ன இடத்துல ஒப்பு கொடுப்பாங்க. அப்ப இதுக்கு முந்தைய எங்கப்பா இருந்த? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்படி செஞ்சாலும் ஒவ்வொருத்தரும் வெளில போயிட்டு வந்துருவியா? இது என்ன சத்தியத்துக்கு விரோதமான ஞான அறிவு? எனவே நாம் சரி என்று நினைக்கிற ஆவிக்குரிய தவறு இது. அதை தூக்கி தூர வீசுங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய ஆவிக்குரிய தவறு. நீங்கள் எப்பொழுது கர்த்தருடைய கையில் இருக்கீங்க, எப்பொழுது கர்த்தருடைய விஷயம் உங்க மேல இருக்கு, கர்த்தருடைய அதிகாரம் உங்க மேல இருக்கு, அவர் பிள்ளைங்கிற அதிகாரம் உங்க மேல இருக்கு. நீங்க ஞானஸ்நானம் எடுத்தோன்னு உங்க பேரை கர்த்தர் பரலோகத்தில் எழுதிட்டாரு, பரிசுத்த மேல தங்கி இருக்கிறார். இந்த ஆவிக்குரிய தவறை செய்யாதீங்க. சரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, தவறு. யார் உடம்பு சிறந்தா தைரியமா ஜெபம் பண்ணுங்க. யார் உடம்புன்னு சொன்னாலும் ஜெபம் பண்ணுங்க. இயேசு நாமத்தினால எப்பேற்பட்ட வியாதிக்கு என்ன ஜெபம் பண்ணி கொடுங்க, கர்த்தர் சுகமாக்குவார்.
உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணுவார். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, உன்னை மறந்துடாதீங்க. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவர் பிள்ளை என்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1:12 திரும்ப திரும்ப சொல்றேன், மறக்காதீங்க. தயவுசெய்து இந்த ஆவிக்குரிய தவறு செய்யாதீங்க. யார் 12 மணிக்கு எழுப்பி ஜோம் பண்ணணும். நான் இயேசுவை ஒப்பு கொடுக்குறேன்னா பிசாசு சிரிப்பாங்க. பிசாசு சிரிப்பான். சிங்கக்குட்டி நல்லா கவனிங்க. சிங்கக்குட்டி. இந்த சிங்கக்குட்டி தூங்கிட்டு இருந்தாலும் சிங்கக்குட்டி தான், குடிச்சிட்டு இருந்தாலும் சிங்கக்குட்டி தான், உடம்பு முடியாம படுத்திருந்தாலும் சிங்கக்குட்டி தான், அப்பா அது மேல கோபமான அடிபட்டாலும் சிங்கக்குட்டி தான், அம்மா அப்பா சிங்கத்தை விட்டு தூரமா இருந்தாலும் சிங்கக்குட்டி தான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பட்னியா இருந்தாலும் சிங்கக்குட்டி தான். நீங்க சிங்கக்குட்டி, யூதா கோத்திரத்து ராஜ சிங்கத்துடைய குட்டி. நீங்க எப்படி இருந்தாலும் தேவ பிள்ளை தான். அதனால தைரியமா இருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்கப்படுகிறவர். இந்த விசுவாசத்துல நிறைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தவறான காரியத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். நாம் சரி என்று நினைக்கிற 5 ஆவிக்குரிய தவறு. முதலாவது என்ன சொன்னேன்? எனக்காக நான் ஜெபிச்சதே இல்லை. ரெண்டாவது என்ன? பேய் ஓட்டும் போது முதல் என்ன இயேசுவில் ஒப்பு கொடுத்து ஜெயிப்பேன். மூன்றாவது என்ன அப்படின்னா, நாம் சரி நினைக்கிற ஆவிக்குரிய தவறு என்ன கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு சபைக்கு போனா சரி பக்கத்துல. கவனிங்க, ஏதோ ஒரு சபைக்கு போனா சரி பக்கத்துல அப்படி நீங்க நினைக்கவே கூடாது. எபிரேயர் 12 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தை துவக்குகிறவன் முடிக்கிறவன் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், ஆவிக்குரிய ஓட்டத்தில் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதா நீ ஓடணும். என்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு சபைக்கு போனா சரி பக்கத்தில் இருக்கான்னு பாரு சொல்லுங்க. பழமொழி சொல்லுவாங்க, நடக்க அழுப்பட்டவன் சித்தப்ப வீட்டில் பொண்ணு எடுத்தானா. ஏங்க, ஒரு கறி வாங்குறதுக்கு 4 கிலோமீட்டர் முன்னாடி பைக்ல போறீங்க. மீன் வாங்குறதுக்கு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பைக்ல வந்து சந்தைப்பேட்டையில மீன் மார்க்கெட்ல மீனை பார்த்து வாங்குறீங்க. பக்கத்துல வேணா விலை ஜாஸ்தியாக பழைய மீன், மார்க்கெட்டுக்கு போனா புதுசா வாங்க. சாப்பிட்ற மீனை பார்த்து வாங்குற நீங்க உங்க ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு சரியான சபைக்கு போக வேண்டாம். நீங்க போற சபையில நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்க வேண்டும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியில இருந்து ஆராதனை செய்ய வேண்டும். 1 மணி நேரமாக ஆராதிக்கணும், பாட்டு பாடி அந்நிய பாஷை பேசணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், சத்தியத்தை சரியா போதிக்கணும். பரிசுத்த நீதியை கொடுத்து தெளிவா கண்டிக்கணும். உங்க செய்யற தப்புன்னு கண்டிக்கிற சபையா இருக்கணும். சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கிற சபையா இருக்கணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பயம் வரணும், இன்னும் வளரணும், கத்துக்கணுங்கிற ஆசை வரணும். அப்படிப்பட்ட உணர்வை உண்டாக்குற சபையா இருக்கணும். அப்படி பார்த்து நல்ல சபைக்கு நீங்க போகணும். ஏதோ ஒரு சபைக்கு 1 மணி நேரத்தில் முடிப்பாங்கய்யா, அங்க காணிக்கை கேட்க மாட்டாங்க, இங்க போனா சீக்கிரம் முடிச்சிருவாங்க, அங்க போனா திட்ட மாட்டாங்கய்யா. நரகத்துக்கு போனா யாரும் திட்ட மாட்டான், ஆனா ஐயோ ஐயோன்னு சவுண்டு தான் வரும். தயவுசெய்து சொல்ற, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்து விடுகிற, தூக்கி விடுகிற, உங்க அழைப்பை தூண்டிவிட்டு தேவ சித்தத்துக்குள் சரியாய் நடத்துகிற, உங்களை கண்டித்து உணர்த்துகிற, நல்ல ஆவி நிறந்து ஆராதிக்கிற ஒரு சபைக்கு தான் நீங்க போகணும். எந்த சபைக்கு போகணும்னு சொல்லக்கூடாது. அதை நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அது தப்பு. அடுத்து 4வதாக நாம் சரி என்று நினைக்கிற ஆவிக்குரிய தவறு. 5 ஆவிக்குரிய தவறுல 4வது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லைங்க. நிறைய பேர் சொல்ல, எந்த அளவுக்குங்க? ஹலோ, நிறைய பேர் சொல்ற வார்த்தை என்னன்னா, எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. அப்படி சொல்லாதீங்க, அது சாத்தானுடைய வஞ்சனை. தேவன் அவனுக்கு பகிர்ந்தளித்த விசுவாச அளவுன்னு இருக்குது, அது ஒத்துக்கலாம். பகிர்ந்தளித்த விசுவாச அளவுன்னு நீங்க அந்த அளவுக்கு என்ன வரலையே. உங்களுக்கு ஒரு உதாரணமா ஒன்று சொல்றேன் பாருங்க, என்னை கவனிங்க. மத்தேயு 17:20, மத்தேயு 17:20 என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? 17:20 அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசங்களே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு அப்புறம் போம் என்று சொல்ல அது போகும். அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே சொல்ற. கடுகு அளவு விசுவாசம் பெரிய மலையை பேக்குமா? இப்ப நம்ம அந்த கடுகளாவது இருக்கா? சொல்லி பாருங்க. விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசம் கொடுக்கப்பட்டுருச்சு. அளவுங்கிறது அடுத்த லெவலில் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா பேசிக்கா நிற்கிறோம்ல, பேசிக் அளவா இருக்கணும்ல. மத்தேயு 21:21 என்ன சொன்னாரு? நீங்க சந்தேகப்படாம இருந்தீங்கன்னா வாசிக்கிற மாதிரி மத்தேயு 21 வாசிக்கலாமா? மத்தேயு 21:21 படிங்க.
இயேசுவை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்து செய்தி நீ செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை நீங்க சொல்லவே சொல்லாதீர்கள். அப்படி சொல்லும் போது நீங்க ஆண்டவரை துக்கப்படுத்துற மாதிரி இருக்கும். சரி, பேசிக் லெவல்லே வைப்போம். ஏசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரா? உங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறாரா? சிலுவையில் எல்லா சாபத்தையும் சுமந்துட்டாரா? ரோமர் 8:32 சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்று மாறாமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? உங்களுக்கு விசுவாசம் போதுங்க. தன் விசுவாசத்தாலே நீதிமான் பிழைப்பான். நீ உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தல, உங்க விசுவாசத்தை இன்னும் பயன்படுத்தல, உங்க விசுவாசத்தை நீங்களே இன்னும் நம்பல. அதான் பிரச்சனை. அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய கட்டி இருக்கு, ஜெபம் பண்றீங்க. நான் ஜெபம் பண்ண இந்த கட்டி போய் நம்பினேன், ஆனா போகல. ரைட்டு, இந்த கட்டிக்காக உங்க விசுவாசத்தை நீங்க பயன்படுத்தாம ஏற்கனவே தேவனை ஆராதிச்சு துதிச்சு அவர் நல்லவர் வல்லவர் அவர் இருக்கிறார் அவருடைய தெய்வங்கிற அந்த விசுவாசத்தை வளர்ந்து விசுவாசத்தை அறிக்கையிட்டு விசுவாசத்தை பேசி அதை பயிற்சி எடுத்துதான் சொன்ன உடனே போகும். எங்க பயிற்சியே எடுக்காம டேரக்டா வேர்ல்டு கப்புக்கு போய் மட்டை பிடிச்சி நிற்க முடியுமா? சொல்லுங்க. ஒருத்தன் நீங்க நல்லவங்க தான், ஹைட்டா இருக்கீங்க தான், மட்டையை கொடுத்து நேரம் வேர்ல்டு கப் கூட சொல்ல முடியுமா? முதல்ல லோக்கல்ல ஆடி, தாலுக்காவில் ஆடி, மாவட்டத்தில் ஆடி, ஸ்டேட்ல ஆடி, அதுக்கப்புறம் தான் நீங்க நேஷனல் லெவல் போய் அப்புறம் இன்டர்நேஷனல் லெவலில் போய் அப்புறமேல் வேர்ல்டு கப்புக்கு போகணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்க ப்ராக்டிஸே பண்ணாம உங்களுக்கு கிரிக்கெட் தெரியும், ஆனா ப்ராக்டிஸே பண்ணாம வேர்ல்டு கப்பு போக ஆசைப்படுறீங்க. விசுவாசம் செயல்படும், ஆனா பயிற்சியோடு வேணும். இல்லை விசுவாசத்தை அறிக்கையிட்டு விசுவாசத்தை பரப்பி விசுவாசம் நிறைஞ்சி அப்புறம் விசுவாசத்தை பயன்படுத்தணும். அப்படி என்ன செய்யணும்? உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது போதும், இந்த பலத்தோட போனார் போதும். இந்த விசுவாசத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவை பயன்படுத்துங்க. இன்னும் கொடுக்கப்பட்ட அளவே பயன்படுத்தல. இப்ப சில பேர் வந்து மூளை இல்லம்போ, மூளை இருக்குது, இருக்கிற மூளை வந்து பயன்படுத்தல. அதே போல விசுவாச அளவுன்னு ஒண்ணு இருக்குது, ஆனா அந்த அளவை நீ பயன்படுத்தவே இல்லை. அந்த அளவை பயன்படுத்தினாலும் எங்கே போயிடும் வாழ்க்கை. அதுல கடுகளவு பயன்படுத்த இயேசு சொன்னார். அதுல கடுகளவு பயன்படுத்த மனம் முடங்கினார். சோ உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு விசுவாசம் பத்தாது, எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லைன்னு ஒரு நாள் சொல்லாதீங்க. இயேசு நம்புறீங்கள அப்படி சொல்றது நடக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விசுவாச அளவு பெரியது போதும். ஐந்தாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன். நாம் சரி என்று நினைக்கும் 5 ஆவிக்குரியவர்கள். ஐந்தாவது என்னன்னா, எனக்கு அந்த அளவுக்கு அபிஷேகம் இல்லை அப்படி சொல்லாதீங்க. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த குணத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, பரிசுத்தாய் வந்துட்டாலே பலனடைஞ்சிருவீங்க. அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு, நீங்க அவரை வெளிப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவரோடு பழகி அவரோடு பேசி, ஏங்க நீங்க சொன்னா ஒருத்தர் செய்யணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பழக்கம் இருக்கணும்ல. பாம்பு சொன்னா பழத்தை சாப்பிட்ற அளவுக்கு ஏவாளுக்கும் பாம்புக்கும் ஒரு நட்பு இருந்துச்சு. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கு நல்ல நட்பு இருந்தா நீங்க சொல்றதா பரிசுத்த செய்வார். எனக்கு அந்த அளவுக்கு அபிஷேகம் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. இருக்கிற அபிஷேகத்தை நல்லா பயன்படுத்துங்க. ஆவியாரோட இணைந்து பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, ஆவியை ஆராதிங்க, ஆவியாரோடு கூட நீங்க ஆராதிங்க, ஆவியை நிறைஞ்சு ஆராதிங்க, ஆவியார்கிட்ட பேசுங்க, அவர் சத்தத்தை கேளுங்க. அப்படி பரிசுத்த ஆவிக்குள்ள பழகிட்டீங்கன்னா நீங்க சொல்றதா அப்படியே செஞ்சுட்டு போறாரு. வேற சொல்றது, யோசுவா கர்த்தத்துல பேசி பின்பு சூரியனை பார்த்து பேசினா. முதல்ல கர்த்தத்தை பேச, ஒரு சூரியனை பார்த்து பேசு. கர்த்தத்தையே பேசாம சூரியனை பேசினா எப்படி சூரியன் நிற்கும்? ஓடுற நாய் கூட நிற்க. வசனம் சொல்றது, யோசுவா கர்த்தத்துல பேசி பின்பு சூரியன் பேசினானா. முதல்ல பரிசுத்த அவரை பேசி பழகுங்க, அப்புறம் நீ சொல்றத அவர் செய்வார். அதை விட்டுட்டு எனக்கு அந்த அளவுக்கு அபிஷேகம் இல்லை அப்படி சொல்லாதீர்கள். இந்த 5 ஆவிக்குரிய தவறுகளை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்க சரின்னு நினைக்கிற இந்த ஆவிக்குரிய தவறு, நான் எனக்காக ஜெபிச்சதே இல்லை, பேய் ஒட்டும் போது என்னை ஒப்பு கொடுப்பேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுப்பேன். 3வது ஏதோ சபைக்கு போனா சரி பக்கத்துல. 4வது எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு அந்த அளவு அபிஷேகம் இல்லை. இந்த 5 காரியத்தை சரின்னு நினைக்கிறீங்க, அது மிகப்பெரிய தவறு. அந்த தவறுகளை திருத்தி கொண்டு தேவனுக்குள் உற்சாகமாய் ஓடுங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் தான். விசுவாசத்தினாலே உற்சாகமாய் ஓடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த 5 நாங்கள் சரி என்று நினைத்துக் கொண்டிருந்த இந்த 5 ஆவிக்குரிய தவறுகளை எங்களை மன்னிச்சிருங்க. இனி ஒரு நாள் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். எங்களுக்காக ஜெபிப்போம், நாங்கள் ஜனங்களை விடுவிப்போம். ஆண்டவரே,
நாங்கள் நல்ல ஆவிக்குரிய சபைக்கு சரியாய் செல்வோம். எங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்துவோம். எங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். ஆண்டவரை இதுவரைக்கும் இந்த ஆவிக்குரிய தவறுகளை மன்னித்து கண்களை திறந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கென்று கொடுத்து திரிகிற அக்னிகளாய் மாறட்டும். தேவ மகிமை வசனத்தை கேட்ட பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை